Good evening, students. So, நம்ம last classல mensuration 66th sum வரைக்கும் பார்த்தோம். கரெக்டா? So, இன்னைக்கு 67th. ஓகேவா? So, question பாருங்க. The surface area of a cube is 1350 கொடுத்துட்டாங்க. So, question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம். ஓகேவா? So, இதுல தமிழ்ல பாருங்க மொத்த பரப்புன்னு கொடுத்துருக்காங்களா? So, இங்க இங்கிலீஷ்ல மிஸ்டேக்கா இருக்கு. So, என்ன வரும்னா total surface area. ஓகேவா? So the total surface area TSA. ஓகேவா? So total surface area value என்னன்னு கொடுத்திருக்காங்க 1350. So ஒரு கன சதுரத்தின் மொத்த பரப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? So இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே கன சதுரத்தோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. So வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா என்னது ஏ கியூப். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏவை நம்ம எந்த ஃபார்முலால இருந்து கண்டுபிடிக்க போறோம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா இருந்து கண்டுபிடிக்க போறோம் அவ்வளவுதான். ஓகேவா? சோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது 6a ஸ்கொயர். சோ 6a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1350. அப்ப a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1350 டிவைடட் பை 6. சோ கேன்சல் பண்ணா என்ன வரும் 2 6 are 12, then again 2 6 are 12, then 5 6 are 30. சோ அப்போ a ஸ்கொயரோட வேல்யூ என்னது 225. அப்போ a தான் நம்மளுக்கு வேணும். ஸோ ரூட் ஆஃப் 125 சரி 225. ஓகேவா? ஸோ அப்போ ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 15. ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதை நம்ம எதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் வால்யூம் ஏ கியூப். ஸோ 15 கியூப். ஸோ ஆல்ரெடி 15 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 225. So 225 into 15. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 3375. So ஆப்ஷன் ஏ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்முலாஸ் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டு வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால இருந்து நம்ம ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் வால்யூம் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் சம்மும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே ஃபார்முலா தான். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க.
நெக்ஸ்ட் சம் பாருங்க. அதே கான்செப்ட் தான். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டிஎஸ்ஏ எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 150. கொஷின் வந்து வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ கியூபே தான். ஸோ கியூபோட ஃபார்முலா என்னது 6a ஸ்கொயர். ஓகேவா? ஸோ மொத்த பரப்பு 150. அதுலேருந்து ஏ கண்டுபிடிக்கலாமா? 150 by 6. ஸோ எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் 30 5 டைம்ஸ். ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 25னா ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 5. தென் வால்யூம். ஸோ V is equal to A cube. அப்போ 5 cube ஓட வேல்யூ என்னது? 125. ஆப்ஷன் பி. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோன் வச்சு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ மொத்தமா எத்தனை கோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 2 கோன். ஓகேவா? ஸோ 2 கூம்பு இருக்கு. 2 கூம்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட ஹைட்டை வந்து ரேஷியோல தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரேஷியோ அப்படின்றனால நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 2 கோன் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? கோன் 1 கோன் 2ன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? C1 C2. ஓகேவா? ஸோ அப்போ ஹைட் என்னவா இருக்கும்? H1 H2. ஸோ கோன் 1ஓட ஹைட் 7. கோன் 2ஓட ஹைட் என்னவா இருக்கும்? 4. நெக்ஸ்ட் அதே மாதிரி டயாமீட்டர் விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ R1 R2ன்னு வச்சுக்கலாமா? ஸோ 6/2 3. ஆனால் R2 வரும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும்? 7/2. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்? ஸோ 2 வால்யூமோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரெண்டுக்குமே வால்யூம் ஃபார்முலா என்னதான்? சேம் தான். ஸோ 1/3 பை R1 ஸ்கொயர் தென் H1 is to 1/3 பை R2 ஸ்கொயர் into H2. இப்போ ரெண்டையும் காமனா என்ன இருக்கு? 1/3 பை 1/3 பை கேன்சல் ஆகுமா? ஸோ அப்போ இங்க என்ன வரும்? R1 ஸ்கொயர் into H1 தென் R2 ஸ்கொயர் into H2.
இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? R1 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3. ஓகேவா? ஸோ 3 into 3 into H1 என்ன கிடைச்சிருக்கு? 7. தென் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா R2 என்ன கிடைச்சிருக்கு? 7/2. கரெக்டா? ஸோ அப்போ 7/2 into 7/2 தென் H2 என்ன கிடைச்சிருக்கு? 3. இப்போ பாருங்க இந்த சைடு ஒரு 3க்கு இந்த சைடு ஒரு 3 கேன்சல் ஆயிருமா? தென் இங்க இருக்கிற ஒரு 7க்கு 7 கேன்சல் ஆகுமா? ஓகேவா? தென் இப்போ கீழே என்ன இருக்கு? 4. இட் மீன்ஸ் 3:2. லெஃப்ட் சைடில் 3 மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ரைட் சைடில் என்ன இருக்கு? 7/4. சாரி, 2 2s are 4. கரெக்ட். 7/4. ஆல்ரெடி ஒரு 7ம் 3யும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 4 இந்த சைடு வருமா? ஏன்னா ரேஷியோல இருக்கு. கரெக்டா? அப்போ 12:7. அவ்வளவுதான். எப்பவுமே ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்ஷன்ல வரக்கூடாது. இன்கேஸ் ஃப்ராக்ஷன்ல வந்துச்சுன்னா கீழே இருக்கிற டினாமினேட்டர் எங்க ஆப்போசிட் சைடு போயிடும் மல்டிப்ளைல. ஸோ அப்போ ஆப்ஷன் டி 12:7. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. there are 3 metallic spheres. ஓகேவா? ஸோ மொத்தம் 3 வேற வேற ரேடியஸ் இருக்க ஆரம் இருக்கிற 3 கோளம் இருக்கு. இந்த 3 கோளத்தையும் சேர்த்து ஒரே பெரிய ஸ்பியரா என்ன பண்ண போறாங்களாம்? மெல்ட் பண்ணி கொண்டு வர போறாங்களாம். ஸோ இந்த நியூ ஸ்பியரோட டயா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டயாமீட்டரோட வேல்யூ என்ன? ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? சரி, இப்போ இந்த மாதிரி மெல்ட் பண்ணி புதுசா ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னாலே என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஸ்பியர் தான். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இதோட வால்யூமை கண்டுபிடிச்சு இது கூட ஈக்குவேட் பண்ணி ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, ஸோ இப்போ பாருங்க. ஸோ ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்னது? 4/3 pi r cube. ஸோ இதுல 4/3 காமன். ஸோ ஆரோட வேல்யூ மட்டும்தான் என்ன ஆக போகுது? சேஞ்ச் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அப்போ நான் இதை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ கேபிட்டல் R is equal to R1 cube plus R2 cube
plus R3 cube. கரெக்டா? ஏன்னா 3 கோலத்தையும் நம்ம மெல்ட் பண்ண சேர்த்து மெல்ட் பண்ண போறோம். அப்போ 3ஓட வேல்யூவையும் என்ன பண்ணும்? கியூப் பண்ணி ஆட் பண்ணும். சரி, இப்போ R1 கியூப் 6ஓட கியூப் என்னது? 216 பிளஸ் R2 8. 8ஓட கியூப் என்னது? 512 plus R3 10. So 1000. So add பண்ணா என்ன வருது? 1728. So நம்ம இப்ப என்ன பண்ணும்? 1728க்கு கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா ஆர் கியூப் கரெக்டா? ஸோ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தேவை? ஆர் தான் தேவை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்? கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? அதர்வைஸ் நம்ம இப்படியும் போடலாம். ஸோ இது வரைக்குமே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ R1 R2 R3. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ண என்ன வருது? 1728 வருதா? இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை தென் ஆர் கியூபோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? இன்டூ 1728. இப்போ இதை நம்ம எது கூட ஈக்குவேட் பண்ண போறோம் அப்படின்னா புதுசா ஃபார்ம் பண்ண ஸ்பியர் கூட. ஓகேவா? ஸோ எகெயின் அதுக்கும் நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால வால்யூம் தான். ஓகேவா? ஸோ அப்போ 4/3 பை into 1728 is equal to 4/3 pi into r cube. So ரெண்டு சைடும் 4/3 pi என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ 1728 is equal to r cube. நம்மளுக்கு r மட்டும்தான் வேணும். Cube root of 1728. ஸோ கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 3 தள்ளி இந்த மாதிரி கோடு போடணும். ஸோ 8ல முடியுதுன்னா கண்டிப்பாக லாஸ்ட் டிஜிட் என்னவா வரும்? 2. ஓகேவா? ஏன்னா 2ஓட கியூப் தான் என்னது? 8ல முடியும். தென் இங்கே 1 இருக்கு. 1 கியூப் என்னதான்? 1 தான். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 12 சென்டிமீட்டர். பட் கொஸ்டின் ஆர் கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க? டயா. ஸோ அப்போ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2r இஸ் ஈக்குவல் டு 2 into 12 24 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. காப்பி பண்ணிக்கோங்க. Next sum.
இப்போ என்ன கேட்டிருக்காங்க, how many bricks needed? How many bricks, each measuring 25 centimeter and 11.25 6 centimeter will be needed to build a wall of 8 meter, 6 meter and 22.5 centimeter. அதாவது ஒரு செங்கலோட நீள அகல உயரம் கொடுத்துட்டு தென் அந்த ஒரு சுவரை கட்டுறதுக்கு இந்த அளவு சுவரோட டைமென்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க கரெக்டா. ஸோ இவ்வளோ லென்த் இருக்கிற சுவருக்கு வந்து நம்ம செங்கல் வச்சு கட்டணும் அப்படின்னா எத்தனை செங்கல் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கவுண்டிங் ஹவு மெனி கேட்டாலே நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லிட்டேனா. ஸோ n is equal to வால்யூம் ஆஃப் பிக் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்மால். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி செங்கல் செங்கல் அப்படின்றது என்னது, எந்த ஷேப்ல இருக்குன்னா கனச்செவ்வகம் கியூபாய்ட். ஓகேவா. ஸோ கியூபாய்டோட ஃபார்முலா என்னது, L into B into H. ஓகேவா. ஸோ இதில் பெருசு எதுவோ அதை மேலே போடணும். ஸோ இதில் பெருசு என்னது வால். ஸோ வாலோட மெஷர்மெண்ட்டை மேலே போடணும், பிரிக்கோட மெஷர்மெண்ட்டை கீழே போடணும். இப்போ இதில் பாருங்க யூனிட்ஸ் மாறுது. ஸோ இது எல்லாமே சென்டிமீட்டர், இது வந்து மீட்டர். பட் ஆனால் நம்மளுக்கு பிரிக்ஸ் தானே தேவை. ஸோ அப்போ எல்லாமே எதில் தான் சொல்லணும், சென்டிமீட்டரில் தான் கொடுக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் வாலோட டைமென்ஷன்ஸ் மேலே எழுதிடலாமா. ஸோ மீட்டரை சென்டிமீட்டர் மாற்றினா 100, அப்போனா 800 into 600. தென் ஆல்ரெடி இது வந்து இதில் தான் இருக்கு. ஸோ 22 ஐ மீன் 225 போட்டு கீழே 10 ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டெசிமலுக்காக சொல்கிறேன். அடுத்தது அதே மாதிரி 25 into, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் வருதா. ஸோ 1125. தென் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா 100 இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 0னால 2. ஓகேவா. தென் இன்டூ 6. அவ்வளோதான். ஸோ இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதான். ஸோ 25 100ல் எத்தனை டைம்ஸ், 4 டைம்ஸ். ஓகேவா. ஸோ இது 2, இது 3, தென் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஸோ 3, இதில் எத்தனை டைம்ஸ் போகும், 20 டைம்ஸ். ஓகேவா. தென் இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4. ஸோ 2 5s are 10, தென் 2 5s are 10, 5. திரும்பவும் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4 5s are 20, 5. ஒரே நிமிஷம். $800 into 600 into 225 divided by 10. ஓகேவா. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா 10 மல்டிப்ளை பண்ணிக்கனால கீழே 10. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25 into 1125 போட்டு எக்ஸ்ட்ரா நான் இங்கே 100 போட்டுக்கிறேன். ஓகேவா. தென் இன்டூ 6. இப்போ பாருங்க ஒரு 6க்கு ஒரு 6 கேன்சலா. தென் 25 100ல் எத்தனை டைம்ஸ், 4 டைம்ஸ். எகெயின் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 5s are 5, 6 5s are 30. தென்
2 5s are 10. So 225 க்கு 225 கேன்சல். அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 16 into 4 into 100. ஸோ 16 into 4 என்னது? 6400. ஆப்ஷன் சி. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கியூபாய்டோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ கன செவ்வகத்தின் அளவுகள் கொடுத்துட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டைரக்டா ஃபார்முலா தான். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 into LB plus BH plus LH. ஸோ LBH. ஓகேவா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 2 into L into B என்ன வரும்? 77 plus 11 into 13 143 plus L into H. So 7 3s are 21 to 91. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ 2 into, ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? 4 7 11 1 3. ஸோ 3 11. Then multiply பண்ணா 622. ஆப்ஷன் B. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 73 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? 74. ஸோ த வால்யூம் ஆஃப் ஒயர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் ஒயர் கொடுத்துட்டு தென் சாரி வால்யூம் ஆஃப் ஒயர் தான் கேட்டிருக்காங்க. டைமென்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? ஸோ 56 என்ன வரும்? 28. தென் லென்த் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னது? 3. இப்போ இந்த இடத்துல ஸோ ஒயர் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ இதை நம்ம என்னமா கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர். ஓகேவா? ஸோ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 22/7 இன்டூ 28 இன்டூ 28. தென் ஹெச்சோட வேல்யூ பாருங்க, இங்க 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சென்டிமீட்டர்ல இருக்கு, இது மீட்டர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ மீட்டரை சென்டிமீட்டரா நம்ம என்ன பண்ணோம்? கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அப்போ இன்டூ 300. ஸோ 7 கேன்சல் ஆயிருமா? 4 டைம்ஸ். அவ்வளோதான். பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 88 இன்டூ 28 இன்டூ 300. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 739200. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
மல்டிப்ளை பண்ணி பாருங்க ஆன்சர் கரெக்டா வரும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒயருக்கு அவங்களா எந்த ஒரு ஷேப்புமே சொல்லல அப்படின்னா ஓகேவா. ஸோ ஒயரை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா சிலிண்டர். சொல்லலைன்னா, சொன்னாங்கன்னா அவங்களே என்ன ஷேப் சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம். இன்கேஸ் மென்ஷனே பண்ணலை அப்படின்னா நம்ம ஒயரை என்னவா கன்சிடர் பண்ணோம், சிலிண்டரா கன்சிடர் பண்ணோம். காப்பி பண்ணிட்டீங்களா?